நாங்கள் இப்போ வணக்கம் உறவுகளே, மீண்டும் இன்னும் ஒரு பதிவில் சந்திக்கிறதில் மற்ற மகிழ்ச்சி. இன்று அருமையான ஒரு காலநிலை. சிட்னியிலிருந்து கிட்டத்தட்ட 1 மைல் தூரத்தில் உள்ள ஹிக்லி என்ற இடத்துக்கு வந்திருக்கிறோம். இதிலிருந்து இன்று நாங்கள் வேறு இடங்களை போய் பார்க்க இருக்கிறோம். இதில் ஒரு போட் லான்ச் பண்ணுறதுக்கு தயாராகி கொண்டிருக்கிறோம். பாருங்க, வடிவாக ரிவர்ஸ் பண்ணி நல்ல அருமையான காலநிலை. நீங்கள் இந்த யூடியூப் சேனலுக்கு நீங்கள் தர ஆதரவுக்கு மிக்க நன்றி. தொடர்ந்து பாருங்கோ. பல பதிவுகளை ஏற்றியிருக்கிறேன், இன்னும் தொடர்ந்து பாருங்கோ. ஓகே, இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்ற இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அமர்த்தி விடுங்கோ. நான் போடுற பதிவுகள் நேரடியாக உங்களுக்கு வரும். சரிதானே? அருமையான ஒரு பிரிட்ஜ் உண்டு என்ன. இங்கே ஒரு பழைய ஒரு டெக் ஒன்று இருக்குது, வாங்க போய் பார்க்கலாம். ஒரு டிம்பர் டெக்கிங் தெரியலை. இது ஒரு பழைய பிரிட்ஜ் மாதிரியும் இருக்குது. போர்டு அக்சஸ் இல்லை, பழைய பிரிட்ஜ் தான். ஏன்னா அந்த பழைய பிரிட்ஜாக இருந்திருக்கு. அங்கே டிம்பர் பிரிட்ஜ், பழைய ஒரு டிம்பர் பிரிட்ஜ். So it's look like this is an old timber bridge, isn't it? This is an old timber jetty. Jetty, yeah. இது பழைய செட்டி இருந்திருக்குதுல என்ன. செட்டின்றது அந்த போட்டில் வந்து ஏறுறதுக்கு ஒரு இடம். ஓகே, நாங்கள் எல்லோரும் இங்கே வலிக்கிடுவோமா? அடுத்த ஸ்பாட்டில் போய் இப்படி கொஞ்சம் இதுகளை காய பண்ண மாட்டா அது கயாக்கியதில். இப்போ அந்த சைடால் இப்படி போக்குன்றது மாட்டா, அந்த சைடால் போன மாட்டால் பார்த்து நிப்பாட்டுவோம். சரிதானே? ட்ரைவ் பண்ண தான் பண்ணுவோம். இப்போ இதிலிருந்து இப்படி நாங்கள் உள்ளுக்கு போயிட்டு இப்போ தான் உள்ளுக்கு என்டர் பண்ணுறோம். உள்ளுக்கு என்டர் பண்ணிட்டு அப்புறம் அதிலேருந்து பிரிட்ஜை தாண்டி உள்ளுக்கு போக மாட்டா. அதுக்குள்ளே அந்த சைட்டில் வேணும் அந்த அவங்க வேறு தானே. ஓகே, பழிக்கிடுவோம். நில்லுங்க. ஓகே. நூறா நல்ல ஒரு போட் ட்ராம். நோரா ஹெட் பீச். எல்லாம் கலட்டி விட்டீங்களா? இப்போ எல்லாம் எக்ஸ்போஸ் பண்ணியாச்சு.
ஏதோ ஒரு கப்பலோ ஏதோ ஒரு நங்கூரம் இருக்கு. பெரிய ஒரு அதில் தெரியுது எங்கடையாக்கள் வந்து நிற்கிறோம். சரியான தூரத்தில் வரையணும். இங்கே நல்ல லைட் ஹவுஸ் நல்ல வடிவாக இருக்குது. நல்ல வடிவான ஒரு இடம். ஃபிஷிங் செய்து கொண்டிருக்கணும் மக்கள். ரிக்ரியேஷனல் ஃபிஷிங்கிறதானே. இதில் இந்த கீழுக்கு இவர் கிட்ட இப்படி பிளேட் வச்ச மாதிரி வச்சிருக்கணும். இது பார்க்க உண்மையாக ஒரு மேன்மேட் இது மாதிரி கிடக்கு. நான் ஃபைன் ஃபார்ம் பண்ணியிருக்கு. எனக்கு இதை பற்றி வடிவாக தெரியல. தெரிஞ்சாக்கள் கமெண்ட் பண்ணுங்க. இது என்னத்துக்காக இப்படி போட்டிருக்கணும் வட்டி. இதில் வாங்க, இதில் ஒரு நல்ல போஹோல் இருக்கு. பியூட்டிஃபுல் என்ன. ரெடி ரெடி 1 2 3. என்ன பெரிய ஒரு கேப் பண்ணி விட்டீங்களே, என்ன ஒட்டக்கூடாது. ரெடி ஓகே அகைன் ரைட். Huh? Wow, that's not bad. That's a good catch. This was team. Yes. Yeah. $3 very இந்த கேமரா எடுத்து பார்த்தா ஒப்புள் தெரியும். இவர் அங்க கவனம். நல்லா இருக்கு. 1 மீட்டர் கிங்ஃபிஷ் பிடிச்சா. நல்ல ஒரு டிம்பர் போட் வாக் ஸ்டேர்கேஸ் வச்சுக்கணும். ஏதோ ஒரு டிம்பரில் சேர்க்கப்படிய ஒரு அழகு கொண்டு இருக்கேன்னு எனக்கு நல்ல விருப்பம். இந்த டிம்பரில் நல்ல நெயில்ஸை பூட்டி கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷம் அல்லது அதுக்கு மேற்பட்ட
ஆண்டுகளுக்கு முற்பட்ட ஒரு ஸ்டே தான் இது. நல்ல ஒரு புஷ் வாக் உண்டு பாருங்கள், நல்ல வடிவாக இருக்குது. நாங்கள் இப்போ இதுக்குள்ளால் நடந்து போகிறோம். இது எங்களோட குரூப் வந்தோன்றிருக்கணும். நாங்கள் இதில் ஒரு கொஞ்சம் பேர் நடக்கிறோம். நட்டாக்கள் அங்கே நிற்கிறோம். அவையில் போய் கார் எடுத்து வந்து ஏற்ற போகிறோம். என்ன பாம்பு பாம்பு நல்லா இருக்கு. நான் இப்படி இருக்கிறதுக்கு சூப்பர். என்ன அதான் எக்ஸாக்ட்லி சேம் திங். ஆனால் கீழே இவ்வளோ ஃபாஸ்ட்டாக நடக்கல. பாருங்க, தான் நான் கீழே முதல்ல நடந்தது. இதுக்குள்ளே இவ்வளோ ட்ரையல் இருக்குது. ஒரு டைம் நல்லா இருக்கு. நீங்கள் இதுவரைக்கும் இந்த புது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைண்டா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணுங்க. அப்படியான பதிவுகள் வந்தோன்றிருக்கும். சரி தானே, டிசம்பர் ஹாலிடேஸும் பிறத்துவாங்க தானே. அப்போ கூடுதலான எக்ஸ்ப்ளோரிங் இப்படியான இதில் செய்வோம். ஓகே சரி, நாங்கள் அப்புறம் தொடர்றேன். இது தொடர்ந்து இதே மாதிரி தான் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோமீட்டர் இப்படி நடக்க போகிறோம். சரிதானே, நெக்ஸ்ட் டைம் நீங்களும் வாங்க பாவம். நெக்ஸ்ட் டைம் நீங்களும் ஜாயின் பண்ணுங்க. நல்லா இருக்கும். நல்லா ஓகே.